சரீரம் மூன்றுமே நமக்கு தெரியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் மூன்று தாகமே இருந்தது. ஆவி குறித்து தாகம் இருந்தது, ஆத்மாவை குறித்து தாகம் இருந்தது, சரீர பிரகாரம் தாகமாக இருந்தது. நாம் இப்பொழுது சரீர பிரகாரமாக தாகத்தை பற்றி பார்ப்போம். ஆண்டவராகிய இயேசு பிதாவினால் மரியாளின் வயிற்றில் பரிசுத்தாவினால் உருவாக்கப்பட்டு மனிதராக வாழ்ந்தார். அவருக்கு எல்லா உணர்வுகளும் இருந்தது. சிரிப்பு இருந்தது, அழுகை இருந்தது, பசி இருந்தது, தாகம் இருந்தது, எல்லா உணர்வுகளுமே இருந்தது. சில காலங்கள் வரை அவர் எல்லாவற்றிலும் அவர் மனிதனை போல இருந்தார். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அந்த 3 ஆண்டுகள் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்டு அவர் வாழ்க்கையை நடத்தி வந்தார். இந்த மனிதனையும் நம்ம நார்மலா பார்த்தீங்கன்னா இங்க வெளியில போயிட்டு வந்தா தாகமா இருக்கிறது என்று சொல்வார்கள். தண்ணி குடிச்சோம்னா அந்த தாகம் சரியாயிடும். நம்ம தண்ணி குடிக்காம சில பேர் பாத்தீங்கன்னா ஹிந்துஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆகாரம் எதுவுமே சாப்பிடாம 3 நாள் 1 வாரம் இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட இது மட்டும்தான். முஸ்லிம்ஸே பாத்தீங்கன்னா தண்ணி குடிக்காம 1 நாள் ஃபுல்லா ஃபாஸ்டிங் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த 24 ஹவர்ஸ் முடிஞ்சோடனே நல்லா சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் ஃபாஸ்டிங் இருப்பாங்க. தண்ணீர் அது மிகவும் முக்கியமானது. இன்னொன்று பாத்தீங்கன்னா சுவாச காற்று. பிதாவாகிய தேவன் நம்மை படைத்தவுடன் மண்ணிலிருந்து அவர் படைத்த பூமியிலிருந்து நம்ம மனிதனை உருவாக்கினவுடன் அந்த உருவாக்கின அந்த மனிதனுக்கு சுவாச காற்றை முதலில் கொடுத்தார். அவருடைய சுவாச காற்றை அவர் கொடுத்தார். அதற்கப்புறம் உலகத்தை உண்டாக்கி தண்ணீரை உருவாக்கினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு நான் சொன்னேன் 3 விதமான தாகம். சரீர பிரகாரமான அவருக்கு தாகம் இருந்ததா என்று நாம் இப்பொழுது பார்க்கலாம். அவர் அந்த விருந்துக்கு பிறகு அந்த இரவு ராபோஜன விருந்துக்கு பிறகு அவர் கெத்செமனே தோட்டத்துக்கு போய் அவர் என்ன பண்றாருன்னா ஜெபிக்கிறார். லூக்கா 22ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம் அவர்களை விட்டு 41ஆம் வசனம் 41, 42, 43, 44 அவர்களை விட்டு கல்லேறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின் படியல்ல உம்முடைய சித்தத்தின் படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதர் தோன்றி அவரை பலப்படுத்தினார். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு என்றால் வருத்தப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தில் பெருந்துளிகளாக தரையில் விழுந்தது. அப்பொழுதே அவருடைய உடம்பில் உள்ள ரத்தம் எல்லாம் என்னது ஜெபம் அவரை ரொம்ப மனசார இவர்கள் எல்லாம் இப்படி இருக்கிறார்களே என்று நினைத்து ஊக்கத்தோடு அவரோட மன வலிமையோட உடல் வலிமை உடலுள்ள அந்த ரத்தம் வேதியாக சிந்தும் அளவிற்கு அவர் பிதாவிடம் பேட்டிக் கொண்டார். அப்பொழுதே அவருடைய உடம்பில் உள்ள நீர் சக்தி எல்லாமே குறைஞ்சிருச்சு. அதற்கப்புறம் அதிகாரியிடம் கைது செய்து அதுக்கப்புறம் முள்முடி சூட்டப்பட்ட போதும் அவருக்கு ரத்தம் வெளியில் வந்தது. அதற்கப்புறம் அவர்கள் சாப்பிட்டு ரத்தம் சிந்தப்பட்டது. அதே வேதனையோடு சிலுவை பாரத்தை அவர் சுமந்தார். அது சிலுவை பாரம் இல்ல, நம்மளுடைய பாவங்கள் மக்களாகி நம்ம செய்த சாதாரண சிலுவை மரமா இருந்தா கூட கொஞ்சம் பரவாயில்ல. ஆனா அந்த சிலுவையில் பாவங்களை சுமந்தார். அது எவ்வளவு தூரத்திற்கு வெயிட்டாக இருக்கும் என்று நினைத்து பாருங்கள். அந்த வெயிட்டை தூக்கி கொண்டு அவர் நடக்கும் போது இன்னும் உடம்பானது ரொம்ப வேதனைப்பட்டு சாட்டையால அடிக்கும்
அடிக்கும் போதே ரத்தங்கள் எல்லாமே இந்த பூமியில் சிந்தப்பட்டு விட்டது. அதற்கப்புறம் அந்த சிலுவை சுமந்து வரும்போது அந்த உடம்பானது பலவீனப்பட்டது. சொல்லுவார்கள் அப்பொழுது முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த சிலுவை சுமந்து வரும்போது பணக்கார வீட்டு பெண்கள் வந்து ஒரு ரசம் கொடுப்பார்களாம் குடிக்கிறதுக்கு காய். அதுல பாத்தீங்கன்னா வெள்ளை கோலம், திராட்சை ரசம், இன்னும் நறுமண பொருள்களை சேர்ந்து கலந்த கலவையை வந்து அவர்கள் கொடுப்பாங்களாம். ஏன்னா அவர்கள் அந்த கல்வாரியை சுமந்து வரும்போது அந்த மேல உள்ள வலி அவர்களுக்கு தெரியாமல் இருக்குமாறு அவர்கள் கொடுப்பாங்களாம். அது எதனால இந்த பணக்கார வீட்டு பெண்கள் கொடுக்கிறார்கள் என்றால் தங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக, போக்குவதற்காக. அப்படியா வழிநெடுக அவர்கள் வைத்துக் கொண்டிருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை ஏற்கவில்லை. அவர் தாகத்தோடு தான் இருந்தார். கடைசியில் அவர் கொல்கத்தா மலையில் வந்து அந்த கல்வாரி கொல்கத்தா மலையில் அவர்கள் ஆணியால் அடிக்கும் போதும் நம்மளுக்கு நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு கத்தியோ இல்ல ஊசியோ குத்திட்டா ஒரு லைட்டா ஒரு பிளட் வரும். ரத்தம் வரும்போது ஐயோ ரத்தம் வந்துருச்சு, இதுக்கு ஏதாவது சாப்பிடணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவோம். அதுக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கிறதுக்கு. ஆனா அந்த ஆணி அடிக்கும் போது எவ்வளவு ரத்தம் வந்திருக்குன்னு நினைக்கவே முடியாது. அப்பொழுதும் அவன் உடம்பில் உள்ள ரத்தம் எல்லாம் தண்ணீர் எல்லாம் இந்த பூமியில் சிந்தப்பட்டது. கடைசியாக இந்த 4 வார்த்தைக்கு அப்புறமா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றார், தாகமா இருக்கிறேன். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சமாரிய பெண்ணை பார்த்து ஸ்திரீயே தாகமா இருக்கேன்னு சொல்ல. ஆனா இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வெறும் தாகமா இருக்கேன். அப்படி என்றால் என்ன தாகம்? என்ன கடைசியில அந்த யோவான் 19:28 அப்புறம் பாத்தீங்கன்னா காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காளானை காடியில் துவைத்து ஈசோப்பு தண்டை மாட்டி அவர் வாயிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். வெறும் காடி இல்ல, கசப்பு கலந்தது. அந்த கசப்புங்கிறது அவர் சாகும் தருவாயில கூட நம்மளுடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். சாகும் தருவாயில் அவருடைய நம்முடைய பாவங்களை அந்த சிலுவையில் ஏற்றுக்கொண்டு உயிர் நீத்தார். அதனால அவருடைய தாகம் சரீர பிரகாரமாக இல்லை. அவ்வளே ஒரு 18-20 மணி நேரம் அவர் தண்ணீர் குடிக்கவில்லை. தண்ணீர் குடிக்கிற உடம்பில் உள்ள ரத்தம் எல்லாமே பூமியில் சிந்தப்பட்டு விட்டது. அப்ப எதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாகமாய் இருக்கேன் என்று சொன்னார்? நாம் சிந்தித்து பார்த்தால் அந்த தாகம் ஆத்ம தாகம். சமாரிய பெண் லூக்கா யோவான் 4ஆம் அதிகாரம் யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 இடத்துலதான் அவர் தாகமா இருக்கேன்னு சொல்லிக்கிறார். ஒண்ணு சமாரிய பெண்ணிடம், அடுத்தது இப்பொழுது சிலுவையில் கடைசி நேரத்தில் அவர் தாகமா இருக்கேன்னு சொல்லியிருக்கிறார். அவர் சமாரிய 4ஆம் வசனம், அவர் சமாரிய நாட்டின் வழியாக போக வேண்டியதா இருந்தபடியால் யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள கேர என்னப்பட்ட ஊருக்கு வந்தார். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேலையாய் இருந்தது. நம்மளுக்கு 6ஆம் மணி வேலைங்கும் போது பகல் 12 மணி. அப்பொழுது 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அப்பொழுது சமாரிய நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தால் இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தண்ணீர் தா என்றார். யூதர்கள் சமாரிய சம்பந்தங்கள் இல்லாதவர்களாய் ஆனபடியால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாய் இருக்க சமாரிய ஸ்திரீயாகி என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றார். இதோ அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கவர் என்னார் என்பதையும் அறிந்திருந்தால்
நீயே அவரிடத்தில் கேட்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். 13ஆம் வசனம், இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. தான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய பானமாய் ஊறுகிற நீருற்றாய் இருக்கும். ஆமென். இதுல என்னன்னா, ஆண்டவர் உண்மையாலுமே தாகமாய் இருக்குன்னு என்று சொல்லலை. ஏன்னா சமாரியருக்கும் யூதர்களுக்கும் ஒத்து வராது. அதனால சமாரிய நாட்டவர்களை தேடி அவர் சென்றார். அங்குள்ள ஆத்மாக்களை தேடி சென்றார். அவரை மனமாற்றத்திற்கு ரட்சிப்பதற்காக தேடி சென்றார். அந்த சமயத்துலதான் அவர் சமாரிய பெண்ணை பார்த்தார். அந்த சமாரிய பெண் 5 கணவர்கள் இருந்தார்கள். அவள் ஊர்ல எல்லாரும் ஒதுக்கப்பட்டவள். அதனாலதான் அந்த 12 மணிக்கு அவர் தண்ணி பிடிக்கிறதுக்காண்டி அந்த கிணற்றுக்கு வருகிறார். எல்லாரும் ஒதுக்கப்பட்டவள், கெட்டவள் என்று நினைத்து அவள் ஒதுக்கப்பட்டால் யாரும் இல்லாத சமயத்துல நம்ம தண்ணி பிடிக்கலாம்னு சொல்லிட்டு அவள் அந்த கிணற்றுக்கு வரும்போதுதான் இயேசு, அது எல்லாமே இயேசுக்கு தெரியும். அவளை ரட்சிப்பதற்கு மட்டுமல்லாமல் அவள் மூலமாக சமாரியர்களை ரட்சிப்பதற்காக அங்கே அவர் சமாரிய பெண்ணிடம் தண்ணி கேட்கிறார். அதற்கப்புறம் அந்த சமாரிய பெண் என்ன செய்கிறார்? தான் பெற்ற மன்னிப்புக்கு அவளுக்கு மன்னிக்கப்பட்டது, ரட்சிப்பும் கிடைத்தது. அதோடு அந்த சமாரிய பெண் விடவில்லை, மற்றவர்களும் அந்த மன்னிப்பையும் ரட்சிப்பையும் பெற்றுக் கொள்ளட்டும் என்று அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து என்னப்படுகிற மெஸ்ஸியா வருகிறார் என்ற அறிவை அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார். அதற்கு இயேசு, உன்னுடன் பேசுகிற நானே அவர் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள் போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை பாருங்கள், அவர் கிறிஸ்து நானோ என்றார். அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். அவள் தான் பெற்ற மன்னிப்பையும் ரட்சிப்பையும் தனக்கு மட்டும் வைத்திருக்காமல், தன்னோடு அவள் என்னதான் ஊரில் ஒதுக்கப்பட்டிருந்தாலும் மற்றவர்களும் அந்த மன்னிப்பை இயேசுவை கண்டு அந்த மன்னிப்பு ரட்சிப்பை பெற வேண்டும் என்று யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை என்று அந்த ஊருக்குள் சென்று அவர் மற்றவர்களையும் அவர் அழைத்துக் கொண்டு வருகிறார். வந்தவர்கள் எல்லாமே இயேசுவால் ரட்சிக்கப்பட்டவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல அவர் ஊழியத்துக்காக அவர் பிதாவுடைய சித்தத்தை அவரை நிறைவேற்றுவதற்கு வரும்போது பாத்தீங்கன்னா ஆத்மாக்களை தேடினார். அந்த 12 அப்போஸ்தலர்களை தேர்ந்தெடுத்தார். 12 அப்போஸ்தலர்கள் தேர்ந்தெடுத்தது அவருடைய ஆத்ம தாகத்தை குறிக்கிறது. அவர் போற வழியில நிறைய ஜனங்களை பார்த்திருக்கிறார். ஆனால் இந்த 12 பேர் மட்டும்தான் அவர்களும் ஆத்ம தாகத்தில் இருந்தார்கள். இந்த 12 பேர்களையும் முதலில் அவர் ஆத்ம தாகத்துக்காக தேர்ந்தெடுத்து கொண்டார். அதே போல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அற்புதத்தையும் செய்யும் போது குருடர்கள் பார்வை அடைத்தார்கள், செவிடர்கள் காது கேட்கப்பட்டது, எல்லாமே பாத்தீங்கன்னா தாகத்தில் இருந்தார்கள். யாராவது நம்மளுக்கு கண் பார்வை கொடுக்க மாட்டார்களா? அப்படிலாம் தாகத்தில் இருந்தவர்களை ஆண்டவர் போய் அவர் குணப்படுத்தி அவர்களை பாவங்களை ரட்சித்தார். இதே பாத்தீங்கன்னா அவரை தேடி அந்த 12 வருடம் அந்த பெரும்பாடுள்ள அந்த ஸ்திரீ பார்த்தீங்கன்னா ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்ற தியாகத்தில் இருந்தார். ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் அந்த கூட்டத்தில் ஐயோ இயேசு வந்திருக்கிறார், அப்ப அவருடைய துணியில ஒரு இடத்தையாவது நம்ம தொட்டு என்னுடைய சரீரத்துள்ள இந்த பலவீனத்தை, இந்த நோயை நான் குணப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அது தொடுகிறார். இப்படியாக ஆண்டவர் ஆத்ம தாகத்தில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ ஆண்டவர் அவர் ஒவ்வொருத்தரையும் சந்தித்து அவர்களுடைய பாவங்களை மன்னித்து ரட்சித்திருக்கிறார். இதே போலதான் ஆண்டவர் கடைசி நேரத்தில்
இதுல பாத்தீங்க சமாரிய பெண்ணிடம் ஸ்திரீயே தாகமா இருக்குன்னு என்று சொன்னார். ஆனால் இங்கே வந்து சொல்லும் போது பாத்தீங்கன்னா தாகமா இருக்கிறேன்னு தான் சொன்னார். அப்ப யாரை பார்த்து சொன்னார்? 2 பேர் தான், பிதாவாகிய தேவன், மக்கள். சோ நம்ம பார்க்க போனா நம்மளை பார்த்து தான் சொல்லி இருக்கணும் தாகமா இருக்கும். ஏன்னா அவர் சில நிறைய பேரா வந்து ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு மன்னிக்கப்பட்டு பிதாவுடைய பிள்ளையாக மாற்றப்பட்டு விட்டார்கள். ஆனால் இன்னும் நிறைய ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படாமல் இருப்பதனால் நம்மளிடம் சொல்லுகிறார், நான் தாகமா இருக்கிறேன். சோ நாம் அப்போஸ்தலர்கள் பாத்தீங்கன்னா 12 அப்போஸ்தலர்களை வைத்து சபை உருவாக்கப்பட்டது. சபைகள் மூலமாக இப்போது உலகம் எங்கும் ஊழியங்கள் தொடங்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு சபையிலும் பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து ஆத்மாக்கள் வந்து சேர்ந்திருக்கிறார்கள். இந்த வேளையில் நாம் இந்த சபை நிமித்தம் இந்த சபை நமக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறது. 2 வாரத்துக்கு போன வாரத்துக்கு முந்தின வர சிஸ்டர் சொன்னாங்க, 2 பேரா பிரிச்சு விட்டு ஆத்மாக்களை தேடுங்கள் என்று அப்பவே சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆத்ம தாகம் இருந்தது. நம்மளுக்கும் அதே போல ஆத்ம தாகம் இருந்தால் கண்டிப்பாக ஒவ்வொரு ஆத்மாக்களும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்படி. ஏன்னா நிறைய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா யாராவது நம்மளுக்கு உதவி செய்ய மாட்டாங்களா, எது செய்ய. சில பேர் பாத்தீங்கன்னா நேற்று நான் வரும்போது பிரேயருக்கு வந்து என்னுடைய தாமணின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் ஒரு டீச்சர் சொன்னேன். அவங்கள்ட்ட சொல்லி நான் அவங்களோட தான் 2 வீலர்ல வந்தேன். வந்துட்டு நான் வெயிட் பண்ண சொன்னேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க வந்து ரொம்ப தாகமா வந்திருப்பாங்க போல இருக்கு. சரி நான் அடிக்கடி சொல்லி பிரேயருக்கு வாங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க சிஸ்டர் வந்துருவாங்க அப்படின்னா, அவங்க வாடலா இருந்ததுனால அவங்களுக்கு என்னாச்சுன்னா நான் போன இந்த ஸ்டூடெண்டோட பேரண்ட் வருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. இப்படி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தாகமாக இருப்பாங்க. மனிதனுக்குள்ள தாகம் இல்லை. யாராவது நமக்கு ஆண்டவரை பற்றி சொல்ல மாட்டார்களா? இப்ப எங்க ஸ்ட்ரீட்ல பாத்தீங்கன்னா கார்பரேஷன் ஒரு லேடி வேலை பார்த்து துப்பாளி இருந்தாங்க. அவங்கள்ட்ட சும்மா தான் பேசினேன். நான் கிறிஸ்டினா என்னன்னு எனக்கு தெரியாது, ஹெல்ப் பண்ணேன், எல்லாமே பண்ணேன். அப்ப நான் சொல்லும் போது இந்த மாதிரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்ப அவங்க சொன்னாங்க, அம்மா நான் வந்து எனக்கு ஏதாவது பண்ணுன்னா நான் குமார் நகர்ல இருக்க சிஸ்டர்கிட்ட போய் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். அப்ப அவங்க தாகமா இருக்காங்க. ஏன்னா அவங்க ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லை. சோ ஏதோ ஒரு தாகம், நம்மளுக்கு உடம்பு ரீதியாக தாகம் இருக்கலாம், மன ரீதியாக தாகம் இருக்கலாம். யாராவது சொல்லணும். இப்ப மனிதர்கள் பாத்தீங்கன்னா இப்ப யாரோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருக்கு சண்டை, ஏதாவது ரோட்ல சண்டைன்னா அந்த சமயத்துல 4 பேர் கூடி இருப்பாங்க, அப்படியே போயிடுவாங்க. பட் அந்த மாதிரி அதெல்லாம் வந்து ஒரு டெம்பரரி தான். சோ சில ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பா வேணும். அந்த மாதிரி ஆத்மாக்களை நம்ம கண்டுபிடிச்சு கண்டிப்பா கட்டிப்பிடிக்க ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு வேண்டுமா? ஆண்டவர்கிட்ட கேட்டா கண்டிப்பா கொடுப்பாரு. அந்த மாதிரி ஆத்மாக்களை நம்ம கண்டுபிடிச்சு அவர்களோட பேசி இந்த வேதத்தை அவர்களுக்கு தெளிவாக சொல்லி புரிய வைத்து, உயிருள்ள தேவன் எங்களுடைய தேவன், நம்மளுக்காண்டி நம்ம பாவங்களுக்காக மரித்தார் என்று சொல்லி விளக்கமாக சொல்லி அவர்களை ஒவ்வொரு சபைக்கும் கொண்டு வர வேண்டியது நம்மளுடைய கடமை என்று நான் முடித்துக் கொள்கிறேன். ஆமென். இப்பொழுது ஒரு சின்ன பிரேயர் பண்ணிக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அப்பா பிதாவே, இந்த சபையில் எங்களை கொண்டு வந்து சேர்த்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த சபைக்கு வரும் ஒவ்வொரு ஆத்மாக்களையும் கர்த்தாவே நீர் ஊக்கி எழுப்பும் தட்டி எழுப்பும் அப்பா. அப்பா இந்த சபையில ஒவ்வொருத்தரும் கர்த்தாவே சமாதானத்துடனும் ஒரு மனதாய் செயல்படக்கூடிய ஆவியை நிரப்பும் அப்பா. அப்பா ஆத்மாக்களை தேடும் பொழுது கர்த்தாவே நாங்கள் முதலில் அன்புள்ள உமது அன்பை பெற்றுக்கொண்ட அந்த அன்பை அவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதனால் உமது அன்பின் ஆவியால் எங்களை நிரப்பும். உமது இரக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு அதை பெற்றுக்கொள்வதற்கு உம்முடைய இரக்கத்தை பேரிரக்கத்தின் ஆவியால் எங்களை நிரப்பியலும் கர்த்தாவே. அப்பா நாங்கள் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் உமது கிருபை எங்களுக்கு வேண்டும் அப்பா. அதனால் கிருபையின் ஆவியால் நிரப்பும் அப்பா. சமாதானத்தின் ஆவியால் இந்த சபை முழுவதும் நிரப்பி
ஒரு மனதாய் செயல்படக்கூடிய ஆவியால் எங்களை நிரப்பி நாங்கள் சேர்ந்து ஆத்மாக்களை தேடி உமது பாதத்தில் அவர்களுடைய பாவங்களை மன்னித்து ரட்சிப்பதற்காக உமது பாதத்தில் கொண்டு வந்து சேர்க்க எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பெயரால வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.